ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சாட்டர்டே ஈவினிங். இன்னைக்கு எங்களோட ஒரு குட்டி ஈவினிங் ரொட்டீன் மாதிரி பார்க்கலாம். வீட்டில் பெருசாக குக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நாளைக்கு தான் வாங்கணும். ஸோ இன்னைக்கு தக்காளி மட்டும்தான் இருந்துச்சு. சரி, அதை மட்டும் வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இது நானே ட்ரை பண்ணது தாங்க. பட் ஓகே, சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நான் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல் ஓவர் பவரிங்காக இருந்துச்சு. அதர்வைஸ் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. தொக்கில் நான் ஜஸ்ட்டு உப்பு, மிளகாத்தூள், கார்லிக் பவுடர் இது 3 மட்டும் தாங்க சேர்த்துருந்தேன். நல்லா வதக்கி எடுத்துட்டு அவ்வளோதான். தோசைக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பாசிப்பயிரை எக்ஸ்ட்ராவாக போட்டு அரைச்ச மாவுங்க. இது ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. தோசையோட டெக்ஸ்டருமே நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு. ப்ளஸ் நமக்கு நார்மல் தோசை சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். 2 தோசை நீங்கள் நார்மல் தோசை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க, இல்லை இந்த 2 தோசை சாப்பிட்டுட்டு ஏதாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் வேணும்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.